அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Zerodha ஆப். Zerodha வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து அந்த ஆப்புக்குள்ள என்னென்ன இருக்கு? அது எப்படிலாம் யூஸ் ஆகுது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Zerodha ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, Zerodhaவ நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் ஒரு பேஜ் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Zerodhaவோட ஓன் சார்ட். இத வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவோட சார்ட் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும். சார்ட் ஐக்யூ, ட்ரேடிங் வியூ, ட்ரேடிங் வியூ 2. நீங்க என்ன பண்ணலாம்னா, ட்ரேடிங் வியூ 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்க வந்து உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன், இன்னொன்னு வந்து டார்க் ஆப்ஷன். டார்க் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கா இருக்கும். இது உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்லயே வைக்கிறேன். இப்ப ட்ரேடிங் வியூவோட சார்ட் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்னென்ன செக்மென்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்றத இங்க பார்த்துக்க முடியும். எம்எஃப் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பிஎஸ்சி, பிஎஸ்சியோட எஃப்&ஓ அண்ட் தென் என்எஸ்சி. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்எஃப்ஓ இன்னும் ஆட் பண்ணல. என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணணும்னா அது வந்து நான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். ஆக்டிவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் Zerodha கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இன்கம் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஆக்டிவ் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு என்எஃப்ஓன்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து சார்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சார்ட் லிஸ்ட். சாரி, வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போய்க்கிங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு வேண்டிய ஸ்டாக் இப்போ வந்து நான் ஒரு ஐசிஐசிஐ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐசிஐசிஐ இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க டைப் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது சஜஷன்ஸ்ல காமிச்சிரும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். இப்ப ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. இது வந்து ஆட்ன்னு குடுத்துட்டோம்னா, ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்துரும். இப்ப இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்க. இது வந்து சார்ட் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இது இந்த இந்த ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகும்ன்றத அப்படியே லைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சார்ட். சார்ட் ஓப்பன் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு Zerodhaவோட அந்த ட்ரேடிங் பேனல் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ட்ரேடிங் வியூவோட ட்ரேடிங் பேனல். ஓகேங்களா? சார்ட். இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூல்ஸஸ். இந்த டூல்ஸஸ் எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு யூசஸ் இருக்கும். அது என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் மேல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு நெறைய ஐகான்ஸ் இருக்கும். இந்த ஐகான்ஸ்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் ஐகான் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸா இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன ஆட் பண்ணலாம்? வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்றேன் பாருங்க. இப்போ வால்யூம் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா, வால்யூம்னு வால்யூம் இண்டிகேட்டர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, வால்யூம் கீழ வந்துரும். சரிங்களா? இத வேணாம் க்ளோஸ் பண்ணணும்னா, இங்க இது இருக்கும். இன்டூ மார்க் இருக்கும். அத நீங்க வேணா பண்ணிக்கலாம். ரிமூவ் குடுத்துட்டோம்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூவோட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து டேல இருக்கு. இத வந்து நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மாத்துறதுனா மாத்திக்கலாம். கேண்டில்ஸ்டிக்ஸ் மாறுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் 15 மினிட்ல வேணாலும் வச்சுக்கலாம். இது மாரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில வந்து எப்படி மாத்துறது? இது வந்து ஹாலோ கேண்டில், இது வந்து லைன் சார்ட், இது வந்து ஏரியா சார்ட். லைன் சார்ட்டும் நம்ம கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா, மெயினா ஒர்க் ஆகும். அது யூஸ் ஆகும். தெரியுதுங்களா? இத வந்து நீங்க மறுபடியும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கேயே ரீசெட் பட்டன் இருக்கும். இங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ். இது வந்து டேஷ்போர்டுங்கிறது வந்து என்னன்னா, நீங்க உங்களுடைய ஃபண்ட் எவ்வளோ நீங்க அதில வச்சிருக்கீங்க அப்படின்ற எல்லாமே இங்க வந்து காமிச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பேனல். இந்த ஆர்டர் பேனல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில, அது இங்க தான் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் இதில மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆர்டர் எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா காமிக்கிறேன். இந்த அக்கவுண்ட் சும்மா சாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணதுனால இதில எதுவும் ஃபண்ட் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னன்னா ஹோல்டிங். இந்த ஹோல்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து நம்ம லாங் டர்மா வாங்கி வச்சிருப்போம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். இது வந்து பொசிஷன்ஸ். பொசிஷன்ஸ்னா என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஸ்டாக்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இப்போ கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ். இது உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. இது வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து ஃபண்ட்ஸ். இங்க தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈக்விட்டிக்கும் கமாடிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா உங்களுக்கு வந்து ஃபண்ட் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த புரோக்கர பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபண்ட் உள்ள போடுறீங்க அப்படின்னா, ஈக்விட்டிக்கு தனியா வந்து ஆட் ஆகும். கமாடிட்டிக்கு தனியா ஆட் ஆகும். நீங்க ஈக்விட்டில இருக்கிற ஃபண்ட வச்சு ஈக்விட்டில அ ஈக்விட்டி அண்ட் தென் டெரிவேட்டிவ்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கமாடிட்டின்ற
அக்கவுண்ட்டில் இருக்கிற ஃபண்டை வந்து கமாடிட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இதில் இருக்கிற ஃபண்டை வச்சு நீங்கள் கமாடிட்டி அதாவது கோல்டு அண்ட் தென் உங்களுக்கு க்ரூட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் வந்து ஃபண்ட் ஆட் பண்ணுறது இங்கே இருக்குது, வித்ட்ரா பண்ணுறது இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பை அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. குயிக் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 10 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே காமிச்சிரும். தெரியுதுங்களா? அமௌண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது. சார்ஜஸ் உங்களுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்றத காமிச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இன்ட்ராடேலையும் இன்ட்ராடேன்னு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இது குடுக்குறாங்க. லிவரேஜ் குடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, இப்போ நார்மலா உங்களுக்கு சிஎன்சி ஆர்டர்ல நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11,000 தேவைப்படுது அப்படின்றப்போ, இன்ட்ராடேல நீங்க பை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் 2,200 இருந்தாலே போதும். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பேனல் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலரா எப்பயும் இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து எம்ஐஎஸ். இது வந்து எம்ஐஎஸ் ஆர்டர். எம்ஐஎஸ் ஆர்டர்னா என்னன்னா, இன்ட்ராடே. இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் சிஎன்சி ஆர்டர். சிஎன்சி ஆர்டர்ன்னு நம்ம குடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம ஒரு குவான்டிட்டி வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இயர் வைஸ்ல கூட நம்ம வச்சுட்டு இருக்க முடியும். 1 வீக், 2 வீக், இயரு, 10 வருஷம் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, லிமிட் அண்ட் தென் மார்க்கெட்ன்னு இருக்கும். மார்க்கெட்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டுருக்கு, இங்க தெரியுதுங்களா? இந்த பிரைஸுக்கே நம்ம பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, மார்க்கெட்ல கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். லிமிட் அப்படின்றது என்னன்னா, எந்த பிரைஸ்ல எனக்கு வாங்கணும். இப்போ வந்து 115 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ 114க்கு வந்தா தான் எனக்கு பை பண்ணணும் அப்படின்னா, இந்த 114ன்னு குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, எப்போ 114க்கு வருதோ அப்பதான் பை ஆகும். இதுவே நீங்க மார்க்கெட்ல குடுக்குறீங்கன்னா, இப்ப கரண்ட்ல என்ன பிரைஸ்க்கு போயிட்டு இருக்கு, அந்த பிரைஸ்க்கு சடனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் விழுந்துரும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது 5% குடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து 10% ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மாரி நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம இதில ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எப்போ இந்த டார்கெட் வருதோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அண்ட் மார்க்கெட். இந்த ஸ்டாப் லாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பிரைஸுக்கு வந்துட்டு இருக்கு. நான் வந்து இப்போ இந்த ரேட்டுக்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வரும்போது அதாவது மார்க்கெட் வந்துட்டு 115.7ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5க்கு வந்துட்டு 7க்கு போயிட்டு திரும்ப 5க்கு வரும்போது இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும். இதுவே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு குடுத்தோம்னா, 115.5 வந்த உடனேவே நமக்கு வந்து ட்ரிகர் ஆயிரும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இத பத்தி டீட்டெயிலான அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ரஃப்பா மட்டும் பார்த்துக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஓசி ஆர்டர். ஐஓசி ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டூ கம் அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 11 11 0 11 10க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் வந்து இன்னைக்கு வரல. இதுவே பார்த்தீங்கன்னா, இது நாளைக்கு வருது, இல்ல நாளான்னைக்கு வருது அப்படின்ற பட்சத்தில, அதுவரைக்கும் என்னுடைய ஆர்டர் வந்து ஹோல்ட்லயே இருக்கும். எப்போ இந்த பிரைஸ் வருதோ, அப்பதான் என்னோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டூ கம். இது வந்து என்னன்னா மினிட்ஸ். இப்ப எவ்வளோ நேரத்தில என்னோடது இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா விழுகு. இல்லாட்டி வந்து எனக்கு வேணாம் கேன்சல் பண்ணிரு அப்படின்றப்போ, நான் இப்ப இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7ல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1 மினிட்க்குள்ள இந்த ரேட் வந்துருச்சுன்னா, எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். இல்லையா ஆர்டர் பிளேஸ் ஆவாது. ஓகேங்களா? இது வந்து டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி. டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டினா என்னன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப நான் ஒரு 10 குவான்டிட்டிஸ் வச்சிருக்கேன் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில, எனக்கு இப்ப வந்து இந்த இடத்துல 5 குவான்டிட்டி மட்டும் எனக்கு சேல் பண்ணா போதும். அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி குடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவர் ஆர்டர். இது வந்து யாருக்கு தேவைப்படும்னா, மெயினா இன்ட்ராடே பண்றவங்களுக்கு மட்டும் தான் இது தேவைப்படும். இதில பார்த்தீங்கன்னா, இதில கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிவரேஜஸ் குடுப்பாங்க. இதுதான் இதில உள்ள பெரிய ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது ஏஎம்ஓ. ஏஎம்ஓ அப்படின்னா என்னன்னா, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க இந்த ஆர்டர வந்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிரலாம். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இது அந்த பிரைஸ்ல இருந்துச்சுன்னா ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஐஸ்பெர்க்ன்றதும் அதே மாரி தான். உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க போட்டு வச்சிருக்கலாம். அது வந்து எப்போ ட்ரிகர் ஆகுதோ, அப்போ ட்ரிகர் ஆயிட்டு அதுவே உட்காந்துக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, இதில உள்ள மேஜரான டிஃபரன்ஸஸ். இதெல்லாம் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் ஒவ்வொரு வீடியோஸ்ல சொல்றேன். குயிக் ஆர்டர்னா என்ன? ரெகுலர் ஆர்டர்னா என்ன? கவர்னா என்ன? ஏஎம்ஓ, ஐஸ்பெர்க் இதெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதிலேயே பார்த்தீங்கன்னா, இது வந்து பைக்கான பேனல். இப்ப இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். செல்லுக்கு விழுந்துரும். இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். ஆனா இது வந்து செல் பண்றது. இதில மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டெர்ம்ல வந்துட்டு சேல் பண்ண முடியாது. லாங் டெர்ம்
சிஎன்சி ஆர்டரில் செல் அப்படின்ற ஒரு ஆர்டரே கிடையாது. இது வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மட்டும்தான். ஓகேங்களா? அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் காமிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன ப்ரைஸுக்கு வாங்கலான்னு இருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, இத பத்தின இதெல்லாமே இந்த பேனல்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஒரு ஸ்டாக்க ஆட் பண்ணிட்டேன். இத வந்து நான் மறுபடியும் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல டெலீட்ன்னு இருக்கும். இத டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஆயிடும். இதையும் டெலீட் பண்றேன் பாருங்க. டெலீட். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப மறுபடியும் சார்ட் ஓப்பன் பண்றேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரியான டீட்டெயிலான எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம போடலான்னு இருக்கோம். மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.